இன்னைக்கு கடம்பூர் ராஜு நாங்கள் எல்லாமே ஒன்றா தானே இருக்கோம், நாங்கள் எங்கே பிரிந்திருக்கோம், எல்லாமே ஒன்றா இருக்கோம், அவரே தனியாக இருக்காரு அப்படிங்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு அது தெரியும், பிரிந்திருக்கிறோமா ஒன்றாக இருக்கிறோமா என்று தெரியும். ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் அது உண்மையாக விடாது என்பதை நான் கடம்பூர் ராஜு அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். சொல்லுங்க. இன்றைய கூட்டத்தில் நீங்கள் எடுத்த முடிவு என்ன? இந்த கூட்டத்தில் இன்னைக்கு ஆலோசனை கூட்டம் மாவட்ட அளவில் இந்த கூட்டத்தில் கழகத்தினுடைய அனைத்து தேனி மாவட்டத்தில் கழகம் ஒன்றாக இருக்கும்போது என்னென்ன நிர்வாகிகள் இருந்தார்களோ அவர்கள்லாம் அப்படியே இருக்காங்க. அவருடைய மனதின் குரலாக அறிய வேண்டும் தான் நான் இங்கு வந்து இந்த கூட்டத்தை கூட்டச் சொன்னேன். மாவட்ட கழக செயலாளர் நேற்று தான் சொன்னேன். அனைத்து நிர்வாகிகளும் இங்கு வந்திருக்கிறார்கள். அனைவரும் ஒருங்கிணைந்த குரலாக தலைமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களின் உரிமையை மீட்டெடுக்கின்ற கழகமாக இருக்கின்ற இந்த கழகத்தினுடைய தலைமை முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அனைவரும் ஒருமித்த குரல். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருவார் என்ற 100% நம்பிக்கை இருக்கிறது என்று டிடிவி தினகரன் ஆசைப்பட்டிருக்காரு. அதிமுக நீங்களே சொல்லியிருக்க, அதிமுக நீங்களே இப்போ என்ன சொன்னீங்க? திரு டிடிவி தினகரன் அவர்கள் ஆசைப்பட்டிருக்கிறார் என்று சொன்னீர்கள். அவருடைய ஆசை. அந்த கூட்டத்தில் இதன் மூலம் அவருக்கு அழைப்பு கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நட்பின் அடையாளமாக அவர் அந்த அழைப்பை விட்டிருக்கிறார். பன்னீர்செல்வம் அவர்களை இந்த அளவுக்கு உயர்த்தி கொண்டு போய் சேர்த்த அதிமுகவிற்கு அவர் நன்றிக்கடன் செய்ய வேண்டும் என்றால் இது ஒரு நல்ல வாய்ப்பு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதுதான் நல்ல வாய்ப்புன்னு அவர் சொல்லியிருக்காரு. நான் ஒரு கருத்தை சொல்றேன். இன்றைக்கு திரு டிடிவி தினகரன் அவர்கள் என்னுடைய அருமை அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜனநாயக கூட்டணியில் வெற்றி பெற வேண்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதைத்தான் நான் திரும்பி சொல்கிறேன். இன்றைக்கு எதிரும் புதிருமாக இருந்த டிடிவி தினகரன் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி ஒன்றிணைந்திருக்கிறார்கள் ஜனநாயக கூட்டணியில். அவர்கள் நினைத்தால், யார் நினைத்தால், திரு டிடிவி தினகரன் அவர்கள் நினைத்தால் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி கையில் யார் கையில் இருக்கு? அவர் கையில் இருக்குது. நாங்கள் இணைய வேண்டும் சொல்லியிருக்கோம். அதிலிருந்து மாறுபட மாட்டார். யார் இணைய வேண்டும் என்ற கோரிக்கையை திரு டிடி தினகரன் மாறுபட மாட்டார். அவரும் அந்த கருத்தை அங்கே வலியுறுத்த வேண்டும். நானே இணையும் தானே சொல்கிறேன். அவரை இணையும் சொன்னால் இணைஞ்சு செல்லாமல அந்த வேலையை செய்தால் ஆட்டோமேட்டிக்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் வெற்றி அடையும். தேசிய ஜனநாயக கூட்டணி இதுவரைக்கும் யார் உங்கள்கிட்ட சேர்றதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க? அதெல்லாம் ரகசியம், பரம ரகசியம்.